எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த வெள்ளரிப்பழ ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கனிஞ்ச வெள்ளரி பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. கடையில் வந்து வெள்ளரிப்பழம் வாங்கிட்டு அது நல்லா பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அந்த தோலெல்லாம் வந்து கத்தியால் சீவுங்க. நல்லா பழுத்திருக்கிறதுனால கை விரலாலே வந்து அதை வந்து நல்லா கையை வச்சே நான் அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இது இருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து இந்த இதை உரிச்சி வச்ச எல்லா அந்த வெள்ளரி பழத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து வெள்ளைச்சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது எடுத்து அதை போட்டுருங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சீனி உடம்பு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ வந்து கொஞ்சமான தயிர் ஆடைய வச்சு இந்தளவுக்கு வந்து நெய் வந்து இதில் கொஞ்சமாக தான் வந்துச்சு. இந்தளவுக்கு வந்து செஞ்சேன். இதை எப்படி செய்யலாம் அதை பார்க்கலாம். அதுக்கு வந்து டெய்லி தயிர் ஊற்றி தயிரை மேலே இருக்கிற ஆடையை எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அப்புறம் மொத்தமாக சேர்ந்ததை வந்து எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா சில்லான தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மிக்ஸியை வந்து ஓட விட்டுருங்க. ஸ்லோவான இதுலேயே வந்து ஓட விடுங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் கழித்து ஓட்டுங்க. ஒரு 3-4 நிமிஷம் இடைவெளி விட்டு ஓட்டுங்க. நல்லா வந்து அந்த மாதிரி ஓட்டிட்டு சில் தண்ணியை மட்டும் ஊற்றிங்க. இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் எதாவது போட்டுட்டு அதே மாதிரி ஓட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக ஒரு கிணத்துல பெரிய கிணத்துல வந்து எடுத்து அதை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்து எடுத்துகிட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அதை எடுத்து வந்து ஒரு ஃபில்டரில் வந்து போட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அது இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு அந்த இதை எடுத்து வச்சு அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டோன்னே அது நல்லா உருகி வந்துடும். லேசாக தயிர் மட்டும் கொஞ்சமாக ஒட்டி இருந்துச்சு. அதை வந்து நல்லா இதாகிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மட்டும் தன்னால் பிரிஞ்சு வந்துடும். நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டுட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் செஞ்சு பார்க்குறேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி செய்யுங்க. நன்றி.